ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் Playdough பற்றியான சில இன்ஃபர்மேஷனும் Playdough ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸோட ஐடியாஸ் நான் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜென்ரல் Playdough எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு டூல். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எந்த மாதிரி வேணால் அதில் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் மோரோவர் அவங்க இந்த மாதிரி Playdough எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு பால் செய்கிறதா இருக்கட்டும், இப்படி ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரோலர் யூஸ் பண்ணி ரோல் பண்ணி ஒரு ஷேப் பண்ணுறதா இருக்கட்டும், இது அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். நல்லா கையிலோட மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுக்காக நம்ம அந்த Playdough ஆக்டிவிட்டியை நம்ம தொடர்ந்து பண்ணலாம். நான் இது 2 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என்ன பண்ணுவான்னா, அவன் எதுவும் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஜஸ்ட் எல்லா கலரும் கொடுத்துட்டு அந்த மாதிரி பால் பண்ணுறது, ப்ரெஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிறது தான் பண்ணுவான். நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இந்த Playdough இந்த மோல்டு செட்டு வந்துச்சு. என்கிட்ட ஷேப்ஸ் பிகர் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் ப்ளஸ் ஃப்ரூட்ஸில் ஒரு 4 ஃப்ரூட்ஸு அனிமல்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் அவனுக்கு என்ன பண்ணுவேன்னா, நான் Playdough இதெல்லாம் செஞ்சுட்டு அவனுக்கு நேம் காமிச்சு, ரியலாகவும் ஒரு ஸ்ட்ராபெரி காமிச்சிட்டு, Playdough ஸ்ட்ராபெரி காமிச்சிட்டு, டெக்ஸ்சர் காமிச்சிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் காமிப்பேன். இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் Playdough ஆல்ஃபபெட்ஸ் வாங்கினேன். ஸோ ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது அண்ட் இதில் நம்பர்ஸும் இருக்குது. ஸோ ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய Playdough நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், நம்பர்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், ஈவன் கவுண்டிங் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இனிஷியலாக 2.5 இயர்ஸ் இருக்கிறச்சு நான் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஜஸ்ட் ரோல் பண்ணிவிட்டு நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சு கட் பண்ணிவிட்டு, இப்போ 3 அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா 3 நம்பர் இருக்கும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு 3 எங்கே இருக்குது மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம Playdough யூஸ் பண்ணி விளாடலாம். இது மூலிமா நம்ம மேக்ஸ் லைக் கவுண்டிங் சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் மோரோவர் இதை அவங்க ரோல் பண்ணுவாங்க. அவங்க நைஃப் யூஸ் பண்ணி அவங்க இந்த பொசிஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணுறது, இந்த எல்லா ஸ்கில் செட்டுமே அவங்களுக்கு இதில் வளரும். நீங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி Playdough ஃப்ரீ பிரிண்டபிள், அதாவது Playdough யூஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீ ஆக்டிவிட்டி பிரிண்டபிள் ஷீட்ஸ் நீங்கள் அந்த லிங்க்கில் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம்.